இங்கே பழைய பொருள் வியாபாரம் பார்க்குற நம்ம ஹீரோ அதே ஊரில் இருக்க வேறு ரிலீஜனை சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு நர்ஸாக இருக்கா. இவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது அந்த பொண்ணு கேட்குறா, டிக்கெட்லாம் எடுத்துட்டியான்னு. நான் ஏசி டிக்கெட்டே போட்டு வச்சிருக்கேன் ட்ரெயின்லன்னும் போது, ஏன்டா இப்படி பண்ணுற, கஞ்சத்தனமாக இருடான்னு சொல்லி அவனை திட்டிக்கிட்டு இருக்கா. இவன் சொல்கிறான், நாளைக்கு நல்ல நாள் தான், நம்ம ட்ரெயினில் போய் இறங்கினதுக்கப்புறம் அங்கே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்கிறான். இந்த பொண்ணு வந்து பேக்கில் இருக்க எல்லா ட்ரெஸ்ஸு டாக்குமெண்ட்டையும் கொடுத்துட்டு இதை பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் தைரியமாக பேசின பொண்ணு அவன் சட்டையை பிடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்கிறா. இவனும் சட்டை பட்டனை விட்டு கிழிஞ்சிட போதுன்னு சொன்னவொன்னே அவளும் நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறா. கொஞ்ச நேரம் இருக்கலாமேன்னும் போது போனவன் மறுபடியும் திரும்பி அவன் பக்கத்தில் உட்காந்து அவனை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்கிறா. இவனும் பல்ல காமிச்சிட்டே உட்காந்துருக்கான். அடுத்த நாள் இவன் 2 பேர் பேக்கையும் எடுத்துகிட்டு கிளம்புறான். அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி டிக்கெட்லாம் எடுத்துட்டியா, பேக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கேட்குறா. எல்லாம் எடுத்துக்கிட்டேன், நான் கிளம்பி வந்துட்டே இருக்கேன்னு அவன் சொல்கிறான். எங்கள் அப்பா கிளம்பணுன்னா நானும் வீட்டிலேருந்து கிளம்பிடுவேன்னு இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ இவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ஐ லவ் யூன்னு சொல்கிறா. எப்பயும் போல இவன் பல்ல இழிக்க ஆரம்பிச்சிடுறான். இந்த பொண்ணு கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க பாட்டிக்கு வந்து டிவி ரிமோட் ஆன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா இருந்ததுக்கப்புறம் இந்த பாட்டி தான் அவங்கள பார்த்துருப்பாங்க. இன்னுமே உனக்கு சேனல் மாற்ற தெரியலையே, நான் இல்லாத பண்ணி என்ன பண்ணுவேன்னு இந்த பொண்ணு கேட்டா. நீ தான் எப்பயுமே என் கூட இருப்பேன்னு சொல்லும் போதே ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த பொண்ணு ஹீரோக்கு ஃபோனை போட்டா, இன்னும் நீ கிளம்பியான்னு அவன் கேட்குறான். நம்ம எப்பயுமே மீட் பண்ணுற இடத்துக்கு நீ வானோன்னே அங்கே 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. நான் அவங்க கூட ஓடி போகிறது இல்லை அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறா. ஏன் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறியா, என்ன மன்னிச்சுட்டு அவன் கையை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் கிடையாது, உனக்கு பிடிச்சவங்க என் சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த ஊரில் தானே இருக்காங்க, நம்ம இங்கேயே கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே வாழ்வோம் அப்படின்னோடனே இவனும் அதான் மனசில் நினச்சிருப்பான் போல இருக்கு. டக்குன்னு அந்த பொண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிடுறான். இந்த பொண்ணு ஹீரோக்கு ஃபோனை போட்டு கொடுத்து எங்கள் அப்பா கிட்ட பேசுன்னு சொன்ன உடனே அவனும் வந்து நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிக்கு போகிறோம்னு சொன்ன உடனே நேரில் பார்க்கணும்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் ரிஹர்சல் பண்ணிவிட்டு அவங்க அப்பா பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போனால் இவனை பார்த்த உடனே கதவை அடைச்சி சாத்திடுறாரு. இந்த பொண்ணு சொல்கிறாங்க, எங்கள் அப்பா கதவு சாத்திட்டாரு, இந்த வீட்டில் தான் நான் வாழ்ந்தேன், எங்கள் அம்மா இருந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் தானே பார்த்து பண்ணேன், ஃபால் சீலிங்லேருந்து பெயிண்ட் அடிச்சதுலேருந்து வீட்டில் இருக்க எல்லா பொருளும் நான் தானே வாங்கி போட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு இவன் கஷ்டத்தில் இருக்கா. அப்போ இவன் கேட்குறான், நீ ஒன்றும் கவலைப்படாத, எங்கள் வீட்டுக்கு வா, நான் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன்னு. என்னை எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துப்பேன்னு இந்த பொண்ணு கேட்டால், க்ரீம் பிஸ்கெட் வாங்கினா அதில் இருக்க க்ரீமை நீ சாப்பிட்டுக்கோ, பிஸ்கெட்டை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ன உடனே இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சரி வா போவோன்னு சொல்லிடுறா.